சோனி இங்க பாரு, வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்க கூடாது 3 பேரும் சொல்லிட்டேன் அம்மா. ஏதாவது சண்டையை போட்டுக்கிட்டு போன பண்ணியே தோலை உரிச்சு போடுவே வந்து. சரிம்மா, சண்டைலாம் போட மாட்டோம். நீ தான் சொல்லிட்டல, ஆளுக்கு 1 மணி நேரத்துக்கு ரிமோட்டுன்னு டைமிங் பார்த்து ஆளுக்கு 1 மணி நேரம் வச்சுக்கிட்டு ரிமோட்டை. ராகினி, நீயும் அக்கால் விட்ட ஒழுங்கா இருக்கணும். சும்மா அது இதுன்னு கேட்டு ஒரி பண்ணிக்கிட்டு அடக்கப்படாது என்ன. வெயில் அதிகமா இருக்குன்னு தான் விட்டுட்டு போறேன், இல்லாட்டினா கூட்டுட்டு போயிருப்பான். அக்காலும் வரலங்காலம் தான் வர, நீ அங்க வந்த வர வெறுப்பா இருக்கு, நீ என் உயிரை போட்டு வாங்குவேன். அதான் சரின்னு வேற விட்டுட்டு போறேன். பார்த்து கவனமா இருந்துக்கன்னு. சரிம்மா, நான் அக்கா கூட சண்டை போடாம இருப்பேன். காலையில செஞ்சு இட்லி அடக்கு, அதை எடுத்து வச்சு தின்னுங்க. வேணும்னா மதியத்துக்கு சாப்பாடு நீங்கள் தான் செஞ்சு கடனா அம்மா, செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு நீங்களும் தின்னுங்க. நாங்க கடக்க கஞ்சியை ஊத்திக்கிட்டேன், நாங்க அது ஏதாவது செஞ்சுக்கிடுவோம். அதனாலதான் சோறு பொங்க வேண்டாம்னு சொன்னோம். சரி, அவளை எங்க சந்தியால இந்தாம்மா, உனக்கு தான் 3 நீட்டு தனியா அடிச்சு எடுத்துட்டு வந்தேன். 2 இருக்கும், நாங்க தோட்டத்துல வச்சு குடிச்சுக்கிடுவியல்ல. கொண்டா சந்தியா, நான் வச்சுக்கிடியே. நல்ல வேலை பண்ண போ, இந்த வெயிலுக்கு போனதும் தாகமா எடுக்கும். கொஞ்சம் இருந்தேன்னா குடிச்சுக்கிடுவோம், நல்லதுக்குதான். சரி, நீங்களும் பத்திரமா இருங்க, ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. சரி, சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுல்ல? அட புரிஞ்சுதும்மா, கிளம்பு. கொழுப்படுத்த கலதைவோம். ஏக்கா வா, நம்ம போவோம். சரி மக்களே, கவனமா இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது. யாரும் கூப்பிட்டாவன்னு எங்கேயும் போயிடாத. அக்கால கூட இரு. அப்பாயோ அங்க ஊருக்கு போயிருக்காரு, போயிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு. உனக்கு ஏதாவது வேணும்னா அப்பாட்ட வரும்போது வாங்கிட்டு வர சொல்லு. சரிம்மா. சரி எப்பா, எல்லாரும் ஒரு வழியா கிளம்பிட்டாவ, இனிமே நிம்மதியா இருக்கலாம். சோனிகா, சோனிகா அக்கா, உன் ஃப்ரெண்ட் எல்லாரையும் கூப்பிடுக்கா, நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம். யாரு, பூமாரியும் சின்ன பொண்ணுமையா? ஆமா, அவையெல்லாம் வந்தவனா நல்லா ஜாலியா இருக்கும்ல. நம்ம ஏதாவது திருடன் போலீஸ், இல்லாட்டினா உப்பு இல்லனா படம் பேர் அடிச்சு இப்படி ஏதாவது விளையாடலாம்ல. விளையாடலாம் தான், ஆனா அவியல்வள நம்மளே மாதிரி ஃப்ரீயா இருக்கணும்ல. எதுக்கு ஃபோன் பண்ணி பாக்கேன், வந்தவனா விளையாடுவோம். ஐ ஜாலி, வந்தப்புறம் கூப்பிடுங்க. எனக்கு 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் ரிமோட், நான் போய் பொம்மை படம் பார்க்க போறேன். சரி போ. கரெக்டா 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிமோட் கேட்டா தான் தந்துறணும். தரலன்னு வையா மண்டையில நறுக்குன்னு கொட்டி போடுவேம்மா. அதெல்லாம் தந்துருவேக்கா, அதுக்கப்புறம் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துருவாங்களா, அப்புறம் நம்ம விளையாட போலாம். அப்புறம் சமைக்கணும், அதுக்கப்புறம் உங்களுக்கே டைம் முடிஞ்சு போயிடும். குட்டிச்சாத்தானெல்லாம் விவரமா தான் இருக்கு. சரி, இப்போ மதியத்துக்கு என்ன சமைக்கிறது? அம்மையே காய் ஒன்றும் இல்லை, திங்கக்கிழமை தான் சந்தைக்கு போகணும்னு சொன்னா. இப்போ வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது நீ பாட்டுக்கு நீ போ, நாங்கள் பார்த்துக்கிடியோன்னுட்டா என்ன செய்யலான்னு முடிவில் அம்மையை அப்படி சொன்னா. அவன்னா துவையிலையாவது அரைச்சி வச்சு புளி தண்ணி வச்சாவது ஒப்பைக்கு இருந்திருக்கலாம். அதெல்லாம் குஸ்கா குஸ்கான்னு ஏதாவது செய்யலாம்ல. வீட்டில் பட்டை கிராம்பு எப்படியும் கிடக்கும், வெங்காயம் தக்காளி கிடக்கும், மற்ற பொருள் தானே இருக்காது. இதை வச்சு அப்படின்னா சமாளித்து செய்வோம். பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு போட்டாலே பிரியாணி ஆயிரும். அதனால நம்ம வெஜிடபிள் பிரியாணின்னு செஞ்சு தின்னுட்டு போகலாம். அதுக்கு வெஜிடபிள் இருக்கணும், அப்பதான் வெஜிடபிள் பிரியாணி. சரி, வெங்காயம் தக்காளி இருந்தா போதாதா, குஸ்கான்னு சொல்லி செஞ்சு தின்னுட்டு போவோம். சரி, வழியை விடு. போனை வேற சார்ஜில் போட்டுருந்தேன். பூ மாதிரி சின்ன பொண்ணு என்ன பண்றான்னு கேட்கேன். பிரியா இருந்தா வீட்டுக்கு வாங்கலான்னு சொல்லி பார்க்கேன். துறநவுளு சே, ஒவ்வொரு நாளும் திக்கு திக்குன்னு இருக்கு. இந்த சரண் பைய அந்த கொலுசை வேற ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னைக்குனா சோனி கண்டுபிடிச்சான்னா எப்போ உள்ளது ஏதுன்னு ஏதாவது கேட்பாளான்னு. பெரியமாட்டையும் அம்மட்டையும் அது சாதா கொலுசுன்னு சொல்லியாச்சு. என்னைக்கு கண்டுபிடிக்க போறாங்களோ தெரில. கண்டுபிடிக்கிறனைக்கு எனக்கு சங்குதான். இவன் நம்ம பொருள் ஏதாவது தொட்டாலே பக்கு பக்குன்னு இருக்கு. கேசட்டிக்கு சும்மா வளையல் டப்பாவில் வேண்டாத வெறுப்பாக போட்டு வச்சாதான் அதை சாதா கொலுசுன்னு நம்புவாங்க. ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சுருந்தாலும் மாட்டிக்கிடுவோம். என்ன செய்யனே தர மாட்டேங்குது. இதுக்கு தான் அவன்கிட்ட தராதல்லன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. ஆனால் அவன் பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டு ட்ரெஸ் எல்லாம் தந்துட்டு போனதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசணும் போல ஆசையாக தான் இருக்குது. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஆனால் அவன் என்னமோ யாரோ எவ்வளோ மாதிரி அவன் பாட்டுக்கு கண்டுக்காமல் இருக்கான். அதுக்கு தான் நம்ம பேசினா நமக்கு பேசணும்னு தோணும். அவன் பாட்டுக்கு பேசிட்டு அதுக்கப்புறம் சகஜமாக ஒன்றும் நடக்காத மாதிரி இருக்கான். நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது படபடன்னு. கோபமாக இருந்தால் கூட அப்படியே கோபமாகவே இருந்துடலாம். பேசிட்டு அதுக்கப்புறம் நம்மளால் பேசாமல் இருக்க முடிய மாட்டேங்குது. அவனுக்கு ஃபோன் பண்ணணுன்னே கை துருன்னு வருது, மெசேஜ் பண்ணணுன்னே வருது. எப்படியோ என்னையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படிதான் ராத்திரி தெரியாமல் கைப்பட்டு வந்துருச்சுன்னு சொல்லி சமாளித்து மெசேஜை போட்டு விட்டுட்டேன். சரி ஓகேன்னு விட்டுட்டான் பக்கி பையன். மறுபடியாவது சரி எதுக்கு மறுபடி தெரியாமல் வந்துருச்சுன்னு சொல்லி போட்டிருக்கால மெசேஜ். மறுபடியும் திருப்பி ஒரு 2 வார்த்தை சாப்பிட்டியா என்ன பண்ணுறேன்னு கேட்போன்னு கேட்டானா ஒன்றும் கேட்கல. அப்போ எதுக்கு அந்த கிஃப்டெல்லாம் தந்து என்னையை உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கா? ஒரு பக்கம் அவன் மேலே கோபமும் வருது, ஒரு பக்கம் அவன் மேலே பாசமும் இருக்குது. என்ன செய்யனே தெரிய மாட்டேங்குது. 2க்கு நடுவில் கிடந்து போராடுறேன். வெளியே சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல்.
சரி, அவன் எப்போ ஆன்லைன் வந்துட்டு போயிருக்கான்னு பார்ப்போம். இப்போலாம் சும்மா சும்மா அவன் எப்போ ஆன்லைன் வந்துட்டு போகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும். எங்கே போய் முடியுமோ தெரில, எனக்கே பயமாக இருக்குது. இருந்தாலும் இது கூட நல்லா தான் இருக்குது. அவன் ஆன்லைன் வந்திருக்கானா, எப்போ வந்திருக்கான், என்ன டிபி வச்சுருக்கான், என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான்னு போய் பார்ப்போம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. பெரிய பொண்ணை கொண்டு போய் மாடியில் ஊற்றி வச்சுட்டு வான்னு சொல்லுவோம். எல்லாம் பெரிய பொண்ணே, ஏன் பெரிய பொண்ணே வீட்டில் இருக்காலும் இருந்தாலும் ஓடிட்டாலான்னு தெரியல நம்ம கண்ண தப்பி. ஏன் பெரிய பொண்ணே, உலக அழகி நான் தான். ஏன் பெரிய பொண்ணே விடிஞ்சு விடியாமனே எவ வீட்டில் போய் குத்தச்சிக்கிட்டு இருக்கலானே கனவு கண்டுக்கிட்டு இருப்பாளோ என்னமோ தெரியல. கூப்பிட சத்தமும் தரமாட்டா. ஏன் பெரிய பொண்ணே, உள்ளூர் கிளவியா மாமியா என்னன்னு கத்திக்கிட்டே இருக்கு. நம்மள ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸா உட்கார்ந்து நமக்கு ஒரு நம்மள கேர் பண்ணிக்க டைம் கொடுக்குதா அந்த கிளவி. வந்து பாத்திரத்தை கழுவு, பாத்ரூம்ப கழுவு, கக்கூச கழுவுன்னு உயிரை எடுத்துட்டு கிடக்குது. இதுக்குத்தான் நான் வீட்டிலே இருக்காம வெளியே ஓடிடுறது, வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிரணும்னு. இல்லாட்டினா இப்படிதான் என்னைய வேலையா சொல்லி கொள்ளும் கிளவி. இப்ப துணியை துவைக்கிறதுக்கு அடுத்து சொல்லணும்னு நினைக்கேன். வாஷிங் மிஷின்னா வேற எண்ணத்துக்கு சீதனமா வாங்கி போட்டு வச்சிருக்குன்னு தெரியல. அதை உட்கார வச்சு பூஜை போட்டுட்டு நம்மளை கையில போட்டு வச்சு துவைக்க சொல்லுது. அப்புறம் எண்ணத்துக்கு உன் வீட்டுல இருந்து அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு கேக்குதா தெரியல. அட வாரம் கிளவி. பிசாசு என்னத்துக்கு இப்படி பிசாசுக்கு நான் வந்திருக்க? என்னத்த மூஞ்சி அரைச்சு தப்பி வச்சிருக்க? பிசாசுக்கு பிறந்த பிசாசு என்னன்னு இருக்கா வாரா? என்னதுல அது மூஞ்சில கருமோ? வீட்ல ஒரு தக்காளி பப்பாளின்னு ஒண்ணு விட்டு வைக்காத, அவளத்தையும் அரைச்சு மூஞ்சில தப்பிரு. இப்ப என்னத்துக்கு லப லப லபான்னு கத்திட்டு அடக்கியே? இப்ப என்ன பண்ணணும் உங்களுக்கு? இத கொண்டு போய் மேல மாடியில போய் ஊத்தி வச்சிட்டு வா. என்ன கருமத்தை இது? இதை என்னத்துக்கு கொண்டு மாடியில கொண்டு ஊத்தணும்? போய் கழனி தண்ணியில பின்னாடி ஊத்த வேண்டியது தானே. ஏலா காலங்காத்தாலே இருந்து நானும் கஞ்சி காய்ச்சி கொண்டு வத்தல் ஊத்தியதுக்கு செஞ்சுட்டு நடந்திருக்கேன். வாங்குவாங்கன்னு இதை கொண்டு போய் கழனி தண்ணியில ஊத்துங்க. பிள்ளைகளுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறது கேடு உடம்புக்குன்னு ஒரு நாள் போன்ல பார்த்தேன். அதான் இதில் காய்ச்சி வச்சிருக்கேன். இது நம்ம வீட்டிலே செஞ்ச சுத்தமான இது. அதுனா நல்லா பிள்ளைகளுக்கு பொரிச்சு கொடுத்துக்கிடலாம். அது சிம்ரன் ஆசைப்பட்டாலும் அவளுக்காண்டி மெனக்கட்டி காய்ச்சி வச்சிருக்கேன். கொண்டு போய் மாடியில் கொண்டு போய் ஊத்திட்டு வா. உங்க மாமனார் வேட்டி அங்கே பீரோக்குள்ள இருக்கும், வெள்ளை வேட்டி. அதை எடுத்துட்டு போய் மேலே கொண்டு போய் ஊத்து. ஓ, வத்தல் வடகமா? சரி சரி. ஆனா வெயிலா இருக்கத்தே, நான் வேணா சாயங்காலமா கொண்டு ஊத்தட்டுமா? ஓ, மோரையில கொண்டு ஊத்து. சாயங்காலம் வெயில் போட பிறகு கொண்டு ஊத்துவாவே. வெயில் அடிக்கும் போது எல்லாம் ஊத்துவாவே. ஓ, அது வேறையா? எத்தே ரொம்ப வெயிலா இருக்கு, என் ஸ்கின் எல்லாம் கருத்து போகுது. அதுக்காண்டி தான் நானே ஃபேஷியல் போட்டிருக்கேன். நீங்களே கொண்டு போய் ஊத்திடுறீங்களா? இன்னைக்கு மட்டும் நீ இந்த வேலையை செய்யாம வெளியே போனன்னு நினைச்சேன்னு வை, நீ வெளியே போய் கூட ஏதாவது பார்த்துக்க காலத்துக்கும் காலம் முடிச்சு போடுவேன். ஆமா சரித்தே சரித்தே, நீங்க கோவப்படாதீங்க. இருங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். போ, பேட்டி சீக்கிரம் மூஞ்ச கழுவிட்டு வந்து ஊத்து கஞ்ச மேலே கொண்டு போய். அடாடா, அந்த பொம்பளை இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கு. அம்மா, ஒரு மட்டன் கிட்ட எடுக்கலாம்லாமா? இதை திங்கதா இருந்தா தான் நான் என் வீட்லயே தின்றுப்பேனே. அப்ப நான் அங்க போய் தின்னுமா? ஏன் இவ்வளவு வருத்தப்படியே? அண்ணி, நீங்க சும்மா இருங்க, நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். எம்மா, உன் பேரை மட்டன் தான் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவான். நீ அவனுக்கு இதை கூட செய்ய மாட்டியா? மாமி வீட்டுக்கு போனேன், எனக்கு ஒழுங்காவே சாப்பாடு தரலன்னு எங்க வீட்டுல வந்து சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? அது நம்ம குடும்பத்துக்கு தானே அசிங்கம். நம்ம அண்ணன் பேர் தானே கெட்டு போவோம். தயவு செய்து மட்டன் எடுத்து குழம்பு வை. உங்க அண்ணன் தான் வேலைக்கு போயிட்டானால, வேற கறி எடுக்கணும்னா வேற எங்க போறது கறி எடுக்க? அவன் வீட்டுல இருந்திருந்தானா நீ கேட்காமலே எடுத்து தந்திருப்பான். ஏமா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு இப்ப கறி எடுத்து குழம்பு வச்சு தந்துரு சொல்லிட்டேன். வீட்டுக்கு பின்னாடி அடுப்பு கறி நிறைய கிடக்கும், அதை எடுத்து போட்டு குழம்பு வச்சு கொடுங்க உங்க மோளுக்கு. என் மோளுக்கு என்னத்துக்குலாம் அடுப்பு கறி எடுத்து போட்டு குழம்பு வைக்கணும்? அதானே. என்ன அண்ணியாரே, அடுப்பு கறியில போட்டு தான் குழம்பு வச்சு கொடுப்பீங்களா கறிச்சர் கேட்டா? சும்மா சொன்னேன். அதே மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்கு நாங்க வந்தோம். வரும்போது நீ என்னமா தந்த? கஞ்சும், பழைய கஞ்சும், ஊறுகாயும், 2 வெங்காயமும் பச்சை மிளகாயும் தந்த. ஊருக்கா நீ அதெல்லாம் இன்னும் மனசுல வச்சுக்கிட்டா இருக்கியே? அன்னைக்கு வீட்டுல அதான் இருந்ததா தந்தேன். எங்களுக்கு கஞ்சி தந்து அனுப்பிட்டு நீங்க பிரியாணி ஆர்டர் போட்டு தின்னீல, மறக்க முடியுமா? அட, அதுவே எங்களுக்கு வாசில தந்தாவே ஏதோ பாய் வீட்டு பிரியாணின்னு. நீங்க வேற அண்ணி. எப்படி இருந்தாலும் நீங்க அன்னைக்கு தின்னியல்ல பிரியாணி. உமா, அவ ஆசைப்படியல்ல ஒரு பிரியாணி நம்ம தான் ஆர்டர் போட்டு கொடு. ஒரு நாள் பிள்ளை பாவம் தின்னுட்டு போட்டோம், ஆசைப்பட்டு கேட்டுட்டல்ல. என்னது பிரியாணி ஆர்டர் போடணுமா? ஆமா, போட்டு கொடு. பாவம் வேற அவ கேட்டுட்டல்ல. கேட்ட பிள்ளைக்கு வேற கொடுக்கலன்னா நல்லாவா இருக்கும்? என் மனசே தாங்காதவா. அப்புறம் வீட்டுக்கு போன அப்புறமா வேற அவ கேட்ட பிள்ளைக்கு கொடுக்கலையான்னு இருக்கும். நான் வேணாலும் காசு தாரேன், ஒரு பிரியாணியை ஆர்டர் போடு. இல்லைன்னா என் உனக்கு போன பண்ணி சொல்லட்டுமா? அவன் ஆர்டர் போட்டு அனுப்புமா? ஒன்றும் தேவையில்ல, நானே இந்த இருங்க ஆர்டர் போடியே. போடு. நீ எங்க வடிச்சா எங்க வலிக்கு வருவான்னு எனக்கு தெரியாதா? அண்ணி, மட்டன் பிரியாணி இந்த இதை பிடி, ஆர்டர் போடியே.
அது யாரு பொண்ணு அடிக்கா? பெரிய பொண்ணு. என்ன இவளுக்கு என்னவா? சொல்லு பெரிய பொண்ணு. ஆமா வீட்டுல தான் இருக்கேன். இரு ஒண்ணு ஒழுங்கா கேட்க மாட்டுக்கு. வெளியே வந்து பேசுறேன். அண்ணி பிரியாணி. அட புறம்மா போன பேசிட்டு ஆர்டர் போடியே. இங்க வீட்டுல என் நாத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இரு வெளியே வந்து பேசுறேன். அம்மா உன் மருமவ பிரியாணி ஆர்டர் போடுவாளா? போன பேசிட்டு அந்தால போயிட்டா. பாத்தியாமா 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை இப்ப சொல்லியா? எப்படி குட்டி காட்டியான்னு பாரு. ஆர்டர் போடுவா. நீ ஏன் பதறியா? அவ அப்படியே ஆர்டர் போடலன்னா உன் அண்ணனுக்கு போட பண்ணி கூட உனக்கு என்னென்ன வேணுமோ கேள, அவன் போட்டு தருவா, வாங்கி தின்னு. நீ ஏன் அவளை எதிர்பார்க்கா? அவ சொல்லி அதெல்லாம் நீ காதல வாங்காத. அது சரிதாம்மா. ஏமா அன்னைக்கு தெரியாம 2 சேலகுல இருந்தா உருவி அப்படி எனக்கு இங்க தருவல்ல முன்னாடிலாம் அப்படி 2 தாயா இல்ல. அவ உசாரா இப்ப எண்ணி வச்சிருக்கனால கண்டுபிடிச்சு விடுவாளா? இப்ப எடுக்க முடியாது முன்னாடி மாதிரிலாம் இல்ல. ஏமா என்னாச்சு? ரொம்ப உசாரா இருக்கா. அதான் சொல்லியே உனக்கு சேலகுல வேணும்னா நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உங்க அண்ணன் சொல்லி வாங்கி தாரேன். சரிம்மா, உனக்கு வேற எதுவும் என்னன்னாலும் கேளு, வாங்கி தாரேன். போகும்போது கொண்டு போ. ரேஷனுக்கு போயிருந்தேன்னா வேற பொருள்களை வாங்கி வச்சிருந்துருப்பேன், கொடுத்து விட்டுருக்கலாம். நேற்று போக முடியாம போச்சு. எல்லாம் உன் அண்ணியாரியால வந்தது. ஏமா என்னாச்சு? நேற்று பெரிய கூத்தே பண்ணிட்டா போ. போன்ல சொன்னியே, நீ எல்லாம் தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே இரு. காலை ஆட்டாம தூங்கணும்னு வையன், கொண்டு போய் சுடுகாட்டில் கொண்டு போய் போடுறோம் பாத்துக்க. அது என்னமோ சரிதாளா, நம்ம பேசியது அவ காதில் விழுந்தாலும் விழுந்துரும். பாம்பு காதி. அங்க போன்ல பேசுற மாதிரி தான் இருக்கும். இங்க என்ன பேசியாலும் வேணும், தாய் மூலம் என்ன பேசியாலும் ஒட்டி கேட்டுக்கிட்டு இருப்பா. கவனமா இரு. ஹலோ உமா, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லலாம். என்னத்த ஐடியாவை சொல்லியது? நானும் இங்க பல பிரச்சனையில இருக்கேன். என் வீட்டுல என் நாத்தனார் வந்து உட்கார்ந்துக்கிட்டு மட்டன் கறி எடுத்து குழம்பு வை, அதை எடுத்து குழம்பு வைன்னு சொல்லி உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடணுமா? இஃபான் பிரியாணி தான் ஒரு 4000 ரூபாய்க்கு ஆர்டர் போட சொல்லியாவே போடணும். பாரா, சமூகம் பெரிய இடம் தான். போ, வயிற்றுல கலப்பாத நீ வேற. இப்ப என்னவா, என்ன பிரச்சனையா மாமியாருக்கு? இந்த வெயிலுக்கு மாடியில் போய் எப்படிலாம் போய் கஞ்சியை வத்தலை காய போட முடியும்? நான் 3000 ரூபா 4000 ரூபா செலவு பண்ணி இப்போல்லாம் நான் சன்ஸ்க்ரீனு அப்புறம் உள்ள நைட்டுக்கெல்லாம் ஒரு க்ரீம்னு ஒவ்வொரு க்ரீமாக வாங்கி நான் போட்டு மூஞ்சை இப்போ தான் கொஞ்சம் தேத்தி வச்சுருக்கேன். என் மூஞ்சை பஞ்சர் பண்ணலாம் நினைக்குது இந்த கிளவி. 4 நாள் அங்கே வெயிலில் சுற்றிட்டு தோட்டத்தில் வேலை பார்த்தேன் பாரு, அதில் மூஞ்சி காஞ்சி தீஞ்சி போச்சு. அதான் கொஞ்சம் ஃபேஷியல் கீசியல் பண்ணி மறுபடியும் பிரைட் ஆக்கிக்கிட்டு இருந்தேன் என் மூஞ்சை. அது பொருட்கள் அந்த கிளவிக்கு. இப்போ என் மாமனார் வேட்டியை கொண்டு போய் மாடியில் போட்டு நான் இப்போ கஞ்சி வத்தல் காய வைக்கணுமா? நான் போகமாட்டேன். ஏதாவது ஐடியா சொல்லு. கஞ்சி வத்தல் காய போடாமல் அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி சொல்லு. நீ நான் ஏதாவது ஐடியா சொல்லுவேன்னு தான் உனக்கு போன பண்ணேன். என் மாமியார் மண்டை போட்டுட்டுன்னு சொல்லி வா. வேற என்ன செய்ய? நேற்று அது என்னைய பரலோகம் போயிட்டுன்னு எல்லாரையும் ஊரே கூப்பிட்டு வந்துச்சுல்ல, இன்னைக்கு அது மண்டையை போட்டுட்டுன்னு சொல்லி ஊரே கூப்பிட்டு வா. விளையாடாதலா, சீரியஸாக ஏதாவது ஒரு ஐடியாவை சொல்லு. உங்க மைனிக்கு உடம்பு சரியில்லைன்னா அண்ணே ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. அதனால நான் அங்க போக வேண்டியிருக்கு. அவசர வேலையா நீங்க காய போட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்துரு. அவ்வளவுதான். அட சூப்பர் ஐடியா. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. இந்தா இப்பவே கீழே போய் சொல்லியே. ஆனா எங்க மாமியானுக்கு பெருச்சாலி கிழங்கெல்லாம் படக்குலாம் பூந்து ஓடிக்கிட்டு வேலை செஞ்சுட்டு நடக்கும் குடுக்குடுன்னு. ஆமாம்மா, பத்ராளி அக்கா பெரிய பெருச்சாலி தான். சரி, நான் வீட்டில் சொல்லிட்டு நேரம் அங்கே உங்ககிட்ட தான் வாரேன். இன்னும் 10 நிமிஷத்துல பஞ்சாப் பறந்து வருவேன் பேரு. வா உனக்கு சேர்த்து பிரியாணி ஆர்டர் போட்டு வைக்கேன். சரி ரைட்டு. என்னலா வியாட்டியங்க? இத்தே எங்க மைனிக்கு உடம்பு சரியில்லையா? எங்க அண்ணன் இப்பதான் ஃபோன் பண்ணா, அதனால ஒரு எட்டு வாரியாமாண்ணா. அதனால வீட்டில் போய் ஐயில பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க காய போட்டுருங்க. என்னலாம் சொல்லியா? என்ன செய்தா இருக்கு தெரிலத்தே, போய் தான் பார்க்கணும். அன்னைக்கு ஃபோன் போட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டான், அதனால போறேன். போ. ஐ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம். இதுக்கு தான் உமா வேணுங்குது. எஸ்கேப் ஆயிட்டோம். என்ன திடீர்னு சந்தியா ஃபோன் பண்றா? சரி என்னன்னு கேட்போம். சொல்லு சந்தியா, என்ன திடீர்னு போனு? இல்ல தெரியாம தான் போன் வந்துருச்சு, அதான். அப்படியா? சரி அப்ப வைக்கிறேன். ஹலோ இருமை, தெரியாம கால் வந்துருச்சுன்னு சொன்னா சரி வைக்கிறேங்க. கொஞ்சம் பேசலாம்ல? சொல்லு சந்தியா. இல்ல நேத்து ராத்திரி தெரியாம கை தவறி கால் வந்துருச்சு, அதான் உடனே கட் பண்ணிட்டு மெசேஜ் போட்டேன் தெரியாம வந்ததுன்னு. வேற நீ எதுவும் பெருசா ஒன்றும் ரிப்ளை பண்ணலையா? ஊன்னு சொல்லி அனுப்பிட்டு விட்டுட்டியா? அதான் இப்போ கால் பண்ணேன். அந்த கால் தெரியாம தான் வந்துருச்சுன்னு சொல்றதுக்காண்டி தான் இப்போ பண்ணினேன். அதான் நேத்து நைட்டே நீ மெசேஜ்ல சொல்லிட்டியே தெரியாம கை தவறி வந்துருச்சுன்னு. அப்புறம் என்ன இதை வேற ஒருக்கா கால் பண்ணி சொல்லணுமாக்கும்? சரி பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க வெளியே வந்திருக்கேன், வைக்கிறேன். என்ன இவன் வைக்கிறேன்னுகிட்டே இருக்கான்? ஒருவேளை நம்மகிட்ட இவனுக்கு பேச விருப்பம் இல்லையோ? அம்மா எங்க இருக்க? ஏன் கேக்குற? யானசரன், நான் கேட்க கூடாதா? அது ஒன்றும் இல்லை, ஃபேமிலியா ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன், அதான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், பேச முடியல. சரி வைக்கட்டுமா? கல்யாணத்துல நிறைய வேலை இருக்கு, உங்ககிட்ட போய் போன்ல பேசிட்டு இருந்தேன்னா வேலை ஒன்றும் நடக்காது. வைக்கிறேன்.
நம்ம பேசலைன்னா பேசும்பா, நம்ம பேசணுன்னா அவன் நம்மள அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணுவான். இதுக்கு தான் அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது. வேணும்னே வெறுப்பேத்துறானோன்னு தோணுது. இனிமே ஃபோனே பண்ண மாட்டேன் பாரு. அவன் மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன், ரிப்ளைவே பண்ண மாட்டேன் பாரு. அவங்கிட்ட இருந்து முதல் அந்த கிஃப்டே வாங்கியிருக்க கூடாது. மட்டும் எப்படி நல்லவே மாதிரி நல்லா கெஞ்சி கெஞ்சி வாங்கிக்க ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னா, இப்போ நம்மளே ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறான். பாரு, நீ தந்த எதுவும் எனக்கு தேவையில்ல இந்த அப்படின்னு ஒரு கொண்டு போய் கொடுக்கனா இல்லையான்னு பாரு. எவன் சந்தியா? சந்தியா என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ காபி தூள் டப்பா எங்க இருக்குன்னு பாத்தியா? காபி தூள் முடிஞ்சிட்டு டப்பால இருக்குது, உள்ள ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பேன் பாரு, அதை எடுத்து தட்டிக்க, கவர்ல இருக்கு. கடுப்பா இருக்கு எனக்கு, கோவமும் வருது, ஒரு பக்கம் அழுவியாவும் வருது. என்ன பண்ணனே தெரியல எனக்கு. அவன் நம்பரை பிளாக் பண்ணி வைக்க இரு, அதுக்கப்புறம் அவனே வருவான் எதுக்கு என் நம்பரை பிளாக் பண்ணேன்னு, அப்ப பாத்துக்கிடுறேன்.